வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பணப்பேச்சு. இன்றைக்கி மார்க்கெட் டிசம்பர் 17, 2025 பற்றி ஒரு விரிவான அலசலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பங்குச்சந்தையை பார்த்திங்கன்னா ஒரு பேரஸ் நோட்டில், அதாவது நஷ்டத்தில் முடிவடைந்துள்ளது. காலையில் ஒரு சிறிய பாசிட்டிவ் அல்லது பிளாட் ஓப்பனிங் இருந்தாலும் தொடர்ந்து வந்த விற்பனை அழுத்தம், செல்லிங் ப்ரெஷர் சந்தையை கீழே தள்ளிச்சு. இன்றைக்கி முக்கிய குறியீடுகள் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து 41 புள்ளிகள் சரிந்து 25,818 முடிஞ்சிருக்கு. which means minus 0.16%. சென்செக்ஸ் வந்து 120 புள்ளிகள் சரிந்து 84,560 க்ளோஸ் ஆகிருக்கு. which means minus 0.14%. பேங்க் நிஃப்டி இதுவும் பலவீனமாகவே இருந்தது. சுமார் வந்து 0.18% சரிஞ்சு 58,926 முடிஞ்சிருக்கு. முக்கியமான மிட் கேப்ஸ் அண்டு ஸ்மால் கேப் பங்குகளில் இன்று பெரிய விற்பனை இருந்தது. அதாவது சந்தையின் ப்ராட் மார்க்கெட் இன்று நெகட்டிவாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா துறை வாரியான அலசலை பார்ப்போம். அதாவது செக்டர் அனாலிசிஸ், எந்தெந்த செக்டார்கள் இன்று சந்தையை தாங்கி பிடிச்சன, எவைகள் காலை வாரின என்று பார்ப்போம். பாசிட்டிவ் செக்டர்ஸ், அதாவது கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா பிஎஸ்யூ பேங்க் இன்று சந்தையின் ஹீரோ என்றால் அது பொதுத்துறை வங்கிகள் தான். நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க் குறியீடு 1.29% வந்து உயர்ந்திருக்கு. எஸ்பியில் வந்த நல்ல செய்தி இதற்கு ஒரு முக்கிய காரணம்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஐடி அண்ட் மெட்டல் துறையில் பார்த்திங்கன்னா ஓரளவு க்ரீனில், அதாவது ரொம்ப மினிமலாக 0.2% ஏற்றத்தோடு முடிவடைஞ்சிருக்கு. நெகட்டிவ் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாசர்ஸ் யாருன்னு பார்த்திங்கன்னா மீடியா அண்டு ரியாலிட்டி. மீடியா பங்குகள் இன்றைக்கி பலத்த அடி வாங்கியிருக்கு. -1.7%. ரியல் எஸ்டேட் பங்குகளும் பார்த்திங்கன்னா -0.8% வந்து சரிஞ்சிருக்கு. அடுத்தது கன்சியூமர் டியூரபிள்ஸ், நுகர்வோர் பொருட்கள் சார்ந்த பங்குகள் பார்த்திங்கன்னா 1% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து நம்ம இன்றைய டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி ஏன் குறிப்பிட்ட பங்குகள் ஏறின அல்லது இறங்கின என்பதற்கு காரணங்கள் இப்போது ஆழமாக பார்ப்போம். ஸோ டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 முதல் 2% வரைக்கும் வந்து உயர்ந்திருக்கு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா வங்கியின் நிர்வாக இயக்குனர் எம்டி அஸ்வினி குமார் திவாரி அவர்கள் பதவி காலத்தை வந்து அரசு மேலும் 2 இயர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ எஸ்பிஐ பங்கு வந்து ஒரு 1.5 to 2% வந்து எச்சாயிருக்கு. ஹிண்டால்கோ அண்டு டாடா ஸ்டீல் மெட்டல் பங்குகளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல வாங்கும் ஆர்வம் இருந்தது. குறிப்பாக ஹிண்டால்கோ வந்து 1.3% வந்து வளர்ந்துருக்கு. ஸோ எம்என்எம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2.75 உயர்வுடன் மிட்கேப் பிரிவில் டாப் கெய்னராக இருக்குது. ரிலையன்ஸ் பவர் பென்னி ஸ்டாக் பிரியர்களுக்கு ஒரு செய்தி. ரிலையன்ஸ் பவர் இன்று அப்பர் சர்க்கியூட்டில் லாக் ஆகியிருக்கு. டாப் லாசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓலா எலக்ட்ரிக்கோட பிஸ்னஸ் அண்ட் அதாவது சார்ந்த எல்லாமே வந்து குறிப்பிட்ட சில காலமாக வந்து லாஸில் தான் போயிட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் பெரிய அதிர்ச்சி வந்து பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. பங்கு விலை பார்த்திங்கன்னா சுமார் 5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. காரணம் வந்து நிறுவனத்தின் நிறுவனர் பவிஷ் அகர்வால் அவர் வந்து என்னென்னா தனது தனிப்பட்ட கடன்களை அடைப்பதற்காக பங்குகளை விட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு வெளியான ஒரு செய்தி. அதனால் வந்து இந்த பங்குகள் வந்து 5% சரிஞ்சிருக்கு. ட்ரெண்ட் டாடா குழுமத்தின் ரீட்டைல் பங்கு இது வந்து 2% சரிஞ்சிருக்கு. இது ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக இருக்கலான்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பாலிகேப் இந்தியா மிட்கேப் பங்குகளில் பாலிகேப் இன்று வந்து 4% சரிஞ்சு முதலீட்டாளர்களை கவலைப்பட வச்சுருக்கு. அடுத்தது பஜாஜ் ஆட்டோ செக்டாரில் வந்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ வந்து இன்றைக்கி 2% வந்து சரிவுடன் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி சந்தை நிலவரம் அண்டு முக்கிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரூபாயோட மதிப்பு இந்திய ரூபாய் டாலருக்கு நிகராக இன்று அதிக ஏற்ற இறக்கத்தை சந்தித்திருக்கு. இது அந்நிய முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐஸ் வெளியேற தூண்டுது. 52 வீக் லோ யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இன்று மட்டும் சுமார் 150க்கும் மேற்பட்ட பங்குகள் அவற்றின் 52 வார குறைந்த விலையை தொட்டிருக்கு. இது ஒரு நல்ல சைன், அதாவது நம்மளுக்கு நல்ல பங்குகளை வாங்குறதுக்கான ஒரு நல்ல சைன் சொல்லலாம். ஏன்னா குறிப்பிட்ட ரீசன்ட் டேஸில் ரொம்ப மேலே போயிட்டு இப்போ 52 வீக்ஸ் லோவை வந்து சந்திச்சிருக்கு. இதில் மேக்ஸ் ஹெல்த் கேர் போன்ற பெரிய நிறுவனங்களும் அடங்கியிருக்கு. இது சந்தையோட நம்ம வீக்னஸை வந்து நம்மளுக்கு காட்டுது. எஃப்ஐஐ செல்லிங் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால சந்தை மேலே ஏற முடியாமல் திணறுதுங்க. அதுதான் இன்றைக்கி முக்கியமான நோட்ஸ்.
நாளைக்கு மார்க்கெட்டோட கணிப்பு அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் மாதிரி நாங்கள் ஆட் பண்ணுறோம், நாங்கள் அனலைஸ் பண்ணி. நாளைக்கு வந்து வியாழக்கிழமை வீக்லி எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் என்கிறனால சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். மார்க்கெட் சென்டிமெண்ட் படி பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் வந்து செல் ஆன் ரைஸ், ஏறும்போது விற்பது. அதாவது ஒரு விலை நீங்கள் ஒரு கம்மியான விலைக்கு வாங்கியிருப்பீங்க, அது ஏறும்போது விற்றுட்டு அதிலிருந்து வெளியே வந்து வேறு பங்கு வாங்குகிற மனநிலைமையே தான் இருக்குது. ட்ரெண்டு வந்து பலவீனமாக பியரிஷாக தான் இருக்குது, அதாவது பலவீனமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட கணிப்பு. அதாவது எப்படி இருக்குன்னா, நிஃப்டிக்கு வந்து உடனடி சப்போர்ட் ஆதரவு நிலை 25,700லேருந்து 25,735. இந்த 25,735 என்பது 50 டெமா முக்கிய நிலை. இதை உடைச்சதுன்னா 25,600 வரைக்கும் வேணாலும் செல்லலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் நிலைமை வந்து எப்படி இருக்குன்னா 25,950லேருந்து 26,000. நிஃப்டி வந்து 26,000க்கு மேலே சென்று நிலைத்தால் மட்டுமே மீண்டும் ஒரு புல் ரன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, வங்கி பங்குகள் வந்து சற்று தேக்க நிலையில், அதாவது கன்சாலிடேஷன் வந்து இருக்குது. ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 59,000லேருந்து 59,700 வரை வந்து பிஸ்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஆலோசனை என்னென்னா, நாளை சந்தை வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அல்லது சிறிய சரிவுடன் இருக்க வாய்ப்பு உள்ளது. புதிய முதலீடுகளை செய்யும்போது அவசரப்பட வேண்டாம். ட்ரேடர்கள் வந்து 25,700 என்ற நிலையை உன்னிப்பாக கவனிக்கவும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, தேங்க்யூ. மீண்டும் நாளை மார்க்கெட் ட்ரெண்டோடு சந்திப்போம் பணப்பேச்சில்.